எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம். நான் மைக் சுதாகர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட என்ன சொல்லி குழப்ப போகிறோம், என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, பத்திரிகை கொடுத்தாங்களா, கல்யாணத்தை கூப்பிட்டாங்களா, அவர் கூப்பிடலையா, உங்களுக்கு கொடுக்கலையா, கூப்பிட்டாங்களா இல்லையா சொல்லுங்கள், கூப்பிடலையா, ஐயோ உங்களை விட்டுட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம சொல்லி கேட்க போகிறோம். மக்கள் குழம்ப போகிறாங்க. அதாவது நம்ம எஸ்டிஆர் அவருடைய மேரேஜுக்கு ஏன் கூப்பிடலை, நம்ம டிஆராவது பத்திரிகை கொடுத்துருக்கணும், கொடுக்கல, நம்ம எஸ்டிஆராவது கொடுத்துருக்கணும், கொடுக்கல. இந்த மேட்டரை தான் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கேட்டு குழப்ப போகிறோம். ஸோ அவங்களுடைய டாக்கு எப்படி இருக்குன்றத நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வீடியோ பற்றியான நிகழ்ச்சியை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் போட்டு விடுங்க நண்பா. இப்போ நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பத்திரிகை கொடுத்தாங்களா ப்ரோ? பத்திரிகை கொடுக்கல ப்ரோ. கொடுக்கலையா? கொடுக்கல ப்ரோ. கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களா இல்லையா? இல்லை கூப்பிடல ப்ரோ. கூப்பிடலையா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஏன் கூப்பிடல ப்ரோ? உங்களுக்கு எனக்கு தெரியாது ப்ரோ. அவங்க எதுவும் சொல்ல ப்ரோ. எதுவுமே சொல்லியா ப்ரோ? எதுவுமே சொல்ல ப்ரோ. எதுவுமே சொல்லையாங்க ப்ரோ. வந்து உஷாராயிட்டாப்ல. ஸோ ஓப்பனாக சொல்லிடுவோம். நம்ம எஸ்டிஆர் கல்யாணம் நடந்துச்சு இல்லையா? ஆமாம் சார். அவர் இன்விடேஷன் கொடுத்தாரா இல்லையா உங்களுக்கு? கொடுக்கவே இல்லை. அவங்க அப்பா டிஆர் கொடுத்தாரா இல்லையா? கொடுக்கல. கொடுக்கலையாங்க. பாத்துங்க, எஸ்டிஆர் வந்து இன்விடேஷன் கொடுக்கலன்னு சொல்லி ப்ரோ ரொம்ப வருத்தப்படுறாப்ல. வருத்தப்படுறீங்களா ப்ரோ? கண்டிப்பாக வருத்தப்படுறோம். வருத்தப்படுறோம். உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் மார்ட்டின். மார்ட்டின். எங்கேருந்து வரீங்க ப்ரோ? திருவியாறு. திருவியாரில் எங்க? இந்த பாருங்க, அடுத்த கல்யாணம் வைக்கும் போதாவது திருவியாரில் போய் மார்ட்டினுக்கு கண்டிப்பாக வந்து இன்விடேஷன் வச்சிருங்க. அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அக்காவுக்கு அது தெரியுதான்னு பார்ப்போம். அக்கா வணக்கம் அக்கா, எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் லதா. கீழவாசலேருந்து வரோம். கீழவாசல், தஞ்சாவூர் கீழவாசலேருந்து வந்திருக்காங்க. இப்போ சிவகங்கை பூங்கா பார்க்கறதுக்காக பார்த்து வந்திருக்கோம். சரி, ஓகே. எப்படி இருக்குது எங்கள் பூங்கா? பூங்காலாம் எல்லாமே சூப்பராக இருக்குது, பார்க்க வேண்டிய இடம் தான். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு வந்து பத்திரிகை கொடுத்தாங்களா இல்லையா? இல்லை, கொடுக்கலையா? கொடுக்கல. அவங்க அப்பா கூப்பிட்டாரா இல்லையா ஃபோனில்? கூப்பிடலையா? ஆமாம். சரி, சாப்பாடு விருந்துக்காக கூப்பிட்டாங்களா இல்லையா? அது எப்படி விருந்துக்கு கூப்பிடுவாங்க? ஒன்றுமே கொடுக்கல, அப்புறம் விருந்துக்கு மட்டும் எப்படி கூப்பிடுவாங்க? சரி சரி, இங்கே எஸ்டிஆர் தெரியல, சிம்புக்கு கல்யாணம் ஆச்சு, அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? அவங்க அப்பாவும் கூப்பிடல, சிம்புக்கு கல்யாணம் ஆனதும் தெரியல. பாருங்க எவ்வளவு ஒரு வருத்தமான ஒரு விஷயம் பாருங்க. இவங்களுக்கும் தெரியலையாங்க. அடுத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்பான். பிரதர், எங்கேருந்து வரீங்க சொல்லுங்க? மாரியம்மன் கோயிலேருந்து. மாரியம்மன் கோயிலேருந்து எதுக்கு சிவகங்கை பூங்காக்கு வந்துருக்கீங்க? சும்மா காலேஜ் முடிஞ்சோடனே சுற்றி பார்த்துட்டு போகலாம். காலேஜ் முடிஞ்சோன்னா நாங்கள் சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு மேரேஜுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்களா இல்லையா? யாரா கூப்பிடவே இல்லையா? உங்களுக்கு பத்திரிகை கொடுத்தாங்களா? கொடுக்கவே இல்லை. கொடுக்கலையாங்க, பத்திரிகை கொடுக்கலையாங்க. சரி ரைட்டு, அவங்க அப்பா கொடுத்தாரா இல்லையா? இல்லையே. யாரு? அவரும் கொடுக்கலையா? யாருமே கொடுக்கல. என்ன யாருன்னு கேட்குறீங்க நீங்கள்? யாருன்னு தெரியாதா உங்களுக்கு? தெரியாது. ஏங்க உண்மையிலேயே அவருக்கு பத்திரிகை கொடுக்கலையாங்க. சரி, நம்ம எஸ்டிஆர் கல்யாணம் நடந்துச்சுல இப்போ? இருக்கா? ஆமாம். அவங்க அப்பா சிம்போட அப்பா கொடுத்தாரா இல்லையா? இல்லை, கொடுக்கல. கொடுக்கலையா? என்னங்க வீடு தேடி வந்து கொடுக்குறங்க. எதுக்கு வீடு தேடி வந்து கொடுக்காம இருக்காரு பத்திரிகை? சரிங்களா? இப்போ சிம்பு கல்யாணம் நடந்துச்சு, அதுதான் தெரியுமா தெரியாதா? இல்லை, அதுவே தெரியாது. தெரியாதா? என்னங்க தமிழ்நாட்டுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அநியாயமா இல்லையா? சரி ப்ரோ, நீங்க வருத்தமா இருக்கா இல்லையா எஸ்டிஆர் கல்யாணம் ஆனது? ரொம்ப வருத்தமா இருக்கு. பத்திரிக்கை வைக்காதது. பத்திரிக்கை வைக்காத வருத்தமா இருக்கு. சரி, அடுத்த கல்யாணத்துல ஏதோ வைப்பாங்கன்னு நம்பிக்கையோட இருக்கீங்களா? நம்பிக்கையோட இருக்கேன். சரி, சொல்லிருங்க. நீங்களே நேரத்தை சொல்லிருங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. எஸ்டிஆர் பாப்பாரு, அப்புறம் டிஆர் பாப்பாரு. அடுத்த கல்யாணத்துக்காக என்ன கூப்பிடணும். ஏன் கண்டிப்பா கூப்பிட்டுருக்கேன். நாங்களாம் எவ்வளவு ஆர்வமா இருக்கேன். அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுவோம். ப்ரோ, உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்களா இல்லையா? என்ன எந்த இன்விடேஷன் ப்ரோ? இன்விடேஷனை கொடுக்கலையா? சரி, அவங்க அப்பா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரா இல்லையா உங்களுக்கு? யாரப்பா? யாரப்பாவா? என்னங்க தமிழ்நாடு கொந்தளிச்சு நிக்குது. எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க. அவருக்கு கல்யாணம் ஆன விஷயமா உங்களுக்கு தெரியாதா? யாருன்னு சொல்லுங்க. நம்ம எஸ்டிஆருங்க. எஸ்டிஆருக்கு கல்யாணம் ஆனிருக்கு. ஐயோ, நம்ம ஆளுங்க அவரு. உங்களா? ஏடகுடமான ஆளுங்க அவரு. 90s கிட்ஸுங்க அவரு. 90s கிட்ஸ். அவரு கல்யாணம் ஆச்சுன்னா எங்களுக்கும் ஆகும் கண்டிப்பா. நல்ல மனுஷன். சரி, ஊர்ல 1000 பேசுவாங்க. ஆனா அவர் வந்து அவர் மனசுக்கு பட்டதான் சொல்லுவாரு. அவரு ஊர் வந்து கெட்டவன் சொன்னாலும் அவர் நல்லவர் தான். நல்லவருங்க. சரி, கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது உண்மையா போய்? வாழ்த்துக்கள் கண்டிப்பா ஆகும் அவருக்கு. வாழ்த்துக்கள். இந்த தலைவர் ஆயிடுச்சுன்னு சொல்லி பொருளை கிளப்பிட்டு இருக்காங்களே, அது எப்படி ஆயிடுச்சுன்னா அவர் வெளிப்படையா சொல்லிடுவாருங்க. வெளிப்படையா சொல்லிடுவார்ல. அவரு வெளிப்படையான ஆளு. எதா இருந்தாலும் சொல்லிடுவாரு. பண்ணிக்கிட்டுங்க, அவரு மனசுபடி பண்ணிக்கிட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்ல. அவர் வந்து வெளிப்படையா அவரு நினைக்கிறது பண்ணிக்கிட்டு விடுங்க. வெளிப்படையா சொல்லுவாப்புல. ஒன்றும் ஒளிமறைவுலாம் கிடையாது. தலைவனுக்கு ஒளிமறைவே கிடையாதுங்க. வெளிப்படையா சொல்லிடுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாங்க. மனசுக்கு 2 பேர் பிடிச்சா எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம். பாத்துங்க, வெள்ள உடையோட வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அம்மா, உங்களுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிகை வச்சாங்களா இல்லையா? எனக்கு ஒண்ணுமே வைக்கலப்பா. ஒரு பைத்தியத்துக்கிட்ட அப்பா கொடுத்தாரு. அந்த பைத்தியம் கொஞ்சம் நாளா இருந்து இறந்துட்டாரு. நான் மடத்துல இருந்தேன். மடத்துல இருந்தீங்களா? சிஸ்டருங்களோட இருந்தீங்க. சரி ரைட்டு. அவங்க அப்பா அது என்ன கூப்பிட்டாரா கல்யாணத்துக்கு? யாரப்பாவா? தெரியாதா உங்களுக்கு? கூப்பிடவே இல்லையா? எந்தப்பாவா? என்ன இப்படி சொல்றீங்க நீங்க? தமிழ்நாட்டில் உள்ள மக்களே போய் இருக்கு, நீங்க போலையா? யாருக்கா? என்ன இவ்வளவு ஆச்சரியமா கேக்குறீங்க? இந்த எஸ்டிஆர் இருக்கார்ல, நடிகர் சிம்புக்கு கல்யாணம் நடந்துச்சு, கூப்பிட்டாரா இல்லையா? நடிகர் வழியே எனக்கு தெரியாது. நடிகர் வழியா தெரியாதுங்க. எங்களுக்கு ஆளை விட்டா போதா. ஆமா, எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அவர் மட்டும்தான், ஏசு மட்டும்தான். கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர், எங்க இருந்து வரீங்க? உங்க பேர் சொல்லுங்க. நான் கும்பகோணத்துல வரேன். என் பேர் பிலால். என்ன படிக்கிறீங்களா? என்ன பால் ஓடி போறீங்களா? படிக்கிறீங்க. சரி, பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு பூங்கால, சிவகங்கை பூங்கால என்ன வேலை? நான் சும்மா சுத்தறதுக்காக வந்தோம். என்ன சுத்தி பாக்குறதுக்காக வந்தீங்களா? சுத்தி பாத்துட்டீங்களா? என்ன பார்க்கணும்? இனிமே தான் பார்க்கணும். சரி, உள்ள வந்தீங்களா? எப்படி இருந்துச்சு நம்ம சிவகங்கை தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற சிவகங்கை பூங்கா? நல்லா இருக்கு. நிறைய கிரௌடு, நல்ல கூட்டமெல்லாம் இருக்குது. சரி, ஓகே. உங்களுக்கு மேரேஜுக்கு இன்விடேஷன் வச்சாங்களா இல்லையா? இல்லையா? யாரா? எங்க வைக்கலையாங்க இவருக்கும்? சரி, கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களா இல்லையா? யாரு? இல்ல, கூப்பிடலையா? நிச்சயத்துக்கு கூப்பிட்டாங்களா இல்லையா? இல்லங்க. சரி, அடுத்தது கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண நடக்கும்?
அதுக்காக கூப்பிட்டாங்களா இல்லையா? என்ன எனக்கு தெரியாது. தெரியாதா? யாருமே கூப்பிடல, அவங்க அப்பா கூப்பிட்டாரா இல்லையா? இல்லையே. கூப்பிடலையா? ஏங்க இவரையும் கூப்பிடலையாங்க, யாரையும் கூப்பிடலையாங்க. எஸ்டிஆர் கல்யாணம் நடந்துச்சுல? எப்ப கல்யாணம் நடந்துச்சு? எப்ப நடந்துச்சு? ஏங்க இவருக்கும் தெரியாதாங்க எஸ்டிஆர் கல்யாணம் நடந்தது. பாருங்க அவங்க அப்பா டிஆர் எதுவும் கூப்பிடலையா உங்களுக்கு? இல்ல கூப்பிடலையா. கூப்பிடலையா? வருத்தமா இருக்கா இல்லையா? அவர் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சரி வருத்தமா இருக்கா இல்லையா? ஆமா வருத்தமா இருக்கு. எதனால வருத்தமா இருக்கு? கூப்பிடலண்ணா. கூப்பிடலன்னு வருத்தமா இருக்குங்க. அவர் தலைவனுக்கு எதுவும் சொல்றீங்களா? எதுவும் சொல்லல. இல்ல அடுத்து கூப்பிடல வருத்தமா இருக்கு. அவ்வளவுதான். கூப்பிடலங்க வருத்தமா இருக்குங்க. தம்பி எங்க இருந்து வரீங்க சொல்லுங்க? திருவையாறுல இருந்து. பூங்காக்கு எதுக்கு வந்தீங்க? சும்மா இருந்தானா? சும்மா இருந்தா உங்க ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு வந்துட்டாரா? எங்க அண்ணன் அவன். உங்க அண்ணன்? ஆமாண்ணா. சரி உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்களா இல்லையா? பத்திரிக்கை தரவே இல்லண்ணா. ஏன் கொடுக்கல உங்களுக்கு? கேட்டா நீலாம் யாருனே தெரியாதுங்கிறாங்க. நீ யாரும் தெரியாதுங்களா? சரி அவங்க அப்பா கொடுத்தாரா இல்லையா? அவங்க அப்பாவும் தரலண்ணா. அவங்க அப்பா கொடுக்கலையா? உங்களுக்கு வருத்தமா இருக்கா இல்லையா? ரொம்ப வருத்தமா இருக்குண்ணா. சரி ரைட்டு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்பி கூட இருக்கணும். அடுத்த கல்யாணம் வைக்கிறப்ப பாப்போம். அடுத்த கல்யாணம் வைக்கிற போது பாப்போங்கிறீங்க. பாப்போண்ணா. சரி சரி, இது யாரோட கல்யாணம் மேட்டர்னு தெரியுமா? நம்ம எஸ்டிஆருங்க. எஸ்டிஆர் கல்யாணம் நடந்துச்சுல, அதுக்கு இன்விடேஷன் வச்சாரா இல்லையா உங்களுக்கு? வைக்கலண்ணா. வைக்கலையாங்க. பாருங்க இவருக்கும் வைக்கலையா? தம்பி என்ன என்ன ஏணி வச்சு தான் பார்க்கணும் போல இருக்கேன் உன்னை. சரி ஓகே. ஆமா உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? என் பேர் அபிஷேக்ண்ணே, பர்மாலிலேருந்து வரேன். தஞ்சாவூர்ல இருந்து பர்மால இருந்து வரீங்க? ஆமாண்ணே. சரி சிவகங்கை பூங்காக்கு எதுக்கு வந்துறீங்க? சிவகங்கை பூங்காவோட ஃப்ரெண்டோட சும்மா வந்தோம். இப்போ காலேஜ் முடிஞ்சு சரி வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு ஃப்ரெண்டோட போகலான்ட்டு. சரி ரைட்டு. ஏய் ஃப்ரெண்டோட தான் வந்தியா? உண்மையிலே ஃப்ரெண்டோட தானே வந்தேன். சரி ஓகே ஓகே ஓகே. சரி இன்விடேஷன் வச்சாங்களா இல்லையா உனக்கு? இல்லையே. வைக்கலையா? இல்லையே. அவங்க அப்பா கூப்பிட்டாரா இல்லையா? இல்லையே. கூப்பிடலையா? கல்யாணத்துக்கு போனியா இல்லையா? தெரியலையே. தெரியலையா? ஏப்பா இவருக்கும் தெரியலையாப்பா? ஏன்ப்பா கல்யாணத்துக்கு வைக்கல நீங்க இன்விடேஷன்? நம்ம எஸ்டிஆர் இருக்கார்ல சும்பு, அவருக்கு கல்யாணம் ஆச்சு. என்ன சொல்றீங்களா? அவர் கல்யாணம் ஆச்சு, அவர் அவங்க அப்பா எதுவும் கூப்பிடலையா? அவங்களா கூப்பிடலையா? ஐயோ எஸ்டிஆர் கல்யாணம் ஆச்சுப்பா? தெரியவே தெரியாது. தெரியாது. வருத்தமா இருக்கா இல்லையா அவருக்கு? வருத்தமா தான் இருக்கு. கூப்பிட்டு இருந்தாருன்னா கொஞ்சம் மஜாவா போயிட்டு வந்திருக்கலாம். அப்பா கூப்பிட்டு இருந்தா மஜாவா போயிட்டு வந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றாப்ல. சோ பாருங்க எஸ்டிஆருக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. எஸ்டிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்டிஆர் ஏன்னா அவர் சிக்மா மேல் மாதிரி அவரு ரொம்ப பிடிக்கும். எஸ்டிஆர் எதுக்குப்பா போல? நானா கொஞ்சம் அவருக்கு வைக்கல எங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அவர் நெக்ஸ்ட் மேரேஜ் கண்டிப்பாக போய்டும். அண்ணன் கல்யாணத்துக்கு இதில் என்ன இருக்குது, கிளம்பிடுவோம். சொன்ன ஸ்பீடு கிளம்பிட வேண்டியதான். யாருக்கு? நெக்ஸ்ட் மேரேஜுக்கு நீ கிளம்பிடுவியா? ஆமாண்ணே, அண்ணன் மேரேஜ் கிளம்பிடுவோம். எஸ்டிஆர் மேரேஜ் கிளம்பிடுவோம். எஸ்டிஆர் மேரேஜுக்கு அடுத்த மேரேஜுக்கு கிளம்பிடுவாரா தம்பி? வாழ்த்துக்கள் தம்பி. தம்பிகிட்ட கேட்டு தெரிஞ்சோம். தம்பி நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் கிலோவாசலேருந்து வரேன். கிலோவாசலேருந்து வரீங்க. சரி சரி, இது சிவகங்கை பூங்காக்கு எதுக்கு வந்துருக்கீங்க? வேலை பார்க்கணும். வேலை பார்க்கறதுக்காக வந்துருக்குங்க. சரி உங்களுக்கு பத்திரிக்கை வந்துச்சா இல்லையா? என்ன பத்திரிக்கை? பத்திரிக்கையே வரலையா உங்களுக்கு? இல்லையா. சரி அவங்க அப்பா கூப்பிட்டாரா இல்லையா? இல்லையா. கூப்பிடலையா? சரி சாப்பாட்டுக்காக கூப்பிட்டாங்களா இல்லையா? பத்திரிக்கையே கொடுக்கல, அப்புறம் எப்படி சாப்பாடு கொடுக்குறாங்க? சாப்பாடு பத்திரிக்கையே கொடுக்கல. யாருக்கும் தெரியுமா? தெரியாது. எஸ்டிஆர் சிம்பு இருக்கார்ல, அவருக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு, அவருக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்களா இல்லையா உங்களுக்கு? இல்லையே. கொடுக்கலையா? சரி எஸ்டிஆர் கல்யாணம் ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? வருத்தமாக இருக்கா இல்லை ஹாப்பியாக இருக்கா? நடந்த மாதிரியே தெரியல. நடந்த மாதிரியே தெரியலங்க. பாருங்க இவரும் தெரியலங்கிறாரு. ஏங்க 4 பேருக்கு தெரியற மாதிரி கல்யாணத்தை பண்ணுங்க. சரி எஸ்டிஆர் பற்றி சின்ன தகவல் உங்களுக்கு பிடிக்குமா? அவர் டான்ஸ் நல்லா ஆடுவார், அது பிடிக்கும். அவர் படம் பாதி பார்த்துருக்கேன், நிறையா படம். வாள் நிறைய ஹொஸ்டியாக நிறையா படம் பார்த்துருக்கேன். அது மாதிரி பிடிக்கும். போலீஸ் வச்சிருக்கோம், அதெல்லாம் பிடிக்கும். சரி அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறீங்களா? ஹாப்பி மேரேஜ் லைஃப். யாருக்கு சொல்கிறீங்க? சிம்புக்கு. சிம்புக்கு ஹாப்பி மேரேஜ் லைஃப் சொல்லிருக்காப்லங்க. சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் காது தெரியுதான்னு பார்ப்போம். சார் வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேங்க. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். ஆரம்பிச்சு விடுங்க. சரி சார். சார் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்களா இல்லையா சார்? ஏங்க எனக்கு எஸ்டிஆர் கல்யாணத்துக்கு எனக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்காம யாருங்க கொடுப்பாங்க? நான் தாங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க. எஸ்டிஆர் கல்யாணத்துக்கு போனீங்களா சார்? ஏங்க போனேன், குத்தாட்டம் போட்டும், டான்ஸ் போடணும், பிப்பி பிப்பிலிப்பி பப்பா எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படியா சார்? சரி சார், ஸ்பெஷல் விருந்துக்காக உங்களுக்கு கூப்பிட்டாங்களா இல்லையா? ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, எஸ்டிஆர்னா யாருங்க? இல்லை எஸ்டிஆர் நீங்கள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே வரீங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. அந்த எஸ்டிஆர்னா யாருங்க? எஸ்டிஆர் நான் விரலாற்றுலவங்க, விரல விட்டு ஆற்றுவேன். ஓ தலைவனா? என்ன மைதலியே அவன் தானங்க தலைவங்க. காதலர்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய பிப்பிங்க அவரு. அவரெல்லாம் அடிக்க முடியுமாங்க? நடத்துங்க. ஒரே ஒரு சந்தேகம் சார், அவர் சிம்போட ரசிகர்களும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, எல்லாரும் என்ன டவுட்ல இருக்காங்கன்னா, ஏப்பா அந்த சிம்புக்கு என்ன கல்யாணம் ஆகலப்பா, ஆயிடுச்சா ஆகலையா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட்ல இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவருக்கு ஆயிடுச்சா ஆகலையா? சிம்புக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனாவது கல்யாணம்ப்பா? என்னப்பா நடந்துகிட்டு இருக்கு போக்குவரத்து? ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலங்கடா சாமி. ஏன்னா நான் ஒரு கல்யாணம் பண்ணப்பா, ஒரே ஒரு கல்யாணம் தான். மக்களே நாளில் என்ன எதுவும் சொல்லிடாதீங்க, நான் வரல இந்த விளையாட்டுக்கு. சரிங்களா? சரி சார். சரி சார், போது தான் போறீங்க. உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கொஞ்சம் மக்களுக்கு சொல்லிட்டு போங்க. சாமி ஏற்கனவே நான் 7.5 தம்பி எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. போதும் ஐயா, நல்லா இருங்க பிள்ளைங்களா. அடுத்த ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வந்துட்டோம். அண்ணனுக்கு அதான் தெரியுதான்னு பார்ப்போம். அண்ணே வணக்கண்ணே, உங்க பேர் சொல்லிருங்கண்ணே. என் பேர் ரவி. ரவி, இங்கே என்ன மாங்காய் வேற என்ன ஐட்டமெல்லாம் போடுறீங்க? மாங்காய் தான். ஆஹா, இதை பார்க்கும்போது அப்படியே நாக்கு ஊறுதுண்ணே. சரி ஓகே, நல்ல விஷயம். உங்களுக்கு பத்திரிகை கொடுத்தாங்களா இல்லையா? என்ன பத்திரிக்கைண்ணா? பத்திரிக்கை என்ன பத்திரிக்கையா? என்ன தமிழ்நாடு கொந்தளிச்சு நிற்கும் அப்படி கேட்டிங்கன்னா? சரி ரைட்டு. இது அவங்க அப்பா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரா இல்லையா உங்களுக்கு? யாரா?
யாரும் கூப்பிடலையாங்க? விருந்துக்கும் கூப்பிட்டாங்களா இல்லையா? இல்லை தெரியாது, எனக்கு தெரியாது. நான் சனி ஞாயிறு ஒண்டி தான் கடை போடுறேன். நீங்க சனி ஞாயிறு மட்டும் தான் கடை போடுறீங்களா? அதனால உங்களுக்கு தெரியல. ஆமா சரி ரைட்டு. நம்ம எஸ்டிஆர் இருக்கார்ல, சிம்பு சிலம்பரசன். ஆமா, அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே வாழ்த்துக்கள். அவர் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரா இல்லையா உங்களை? இல்லை, நான் அறிமுகப்படுத்தல. சரிங்க, பாருங்க எவ்வளவு பேர் தெரியலங்கிறாங்கன்னு. நீங்க அறிமுகப்படுத்திருக்கணும். சரி, அவருக்கு கல்யாணம் ஆச்சுங்கிறது உண்மையா பொய்யா? அது என்ன டீடைல் நியூஸ் பார்த்தா தான் தெரியும். நியூஸ் பார்த்தா நீங்க நியூஸ் பாப்பீங்களா? டெய்லி நியூஸ் தான் நமக்கு. ஆமா, உங்களுக்கு பத்திரிகை கொடுத்தாங்களா இல்லையா? யாரும் கொடுக்கலாமா? யாரும் கொடுக்கலையா? அவங்க அப்பா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரா இல்லையா? எனக்கு நம்ம என்னத்த கண்டா யாருங்க நம்ம தந்திர நிற்கிறேன். எனக்கு யார் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும், யாருன்னு எனக்கு தெரியுது. யாருன்னு தெரியும். சரி, நீங்க இந்த கல்யாண காதுக்குலாம் போவீங்களா, போக மாட்டீங்களா? நான் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு போவோம். சரி, இந்த எஸ்டிஆர் இருக்கார்ல, சிலம்பரசன் டிஆர், அவருடைய பையன் சிலம்பரசன், அவருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதை பற்றி தெரிஞ்சாதானே எங்களுக்கு தெரியும்னு சொல்லலாம். தெரியாதே, நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ சரி, அவங்க பத்திரிகை கொடுத்துருந்தாங்கன்னா போயிருப்பீங்களா? நாங்கள் எங்கே இருந்தால் அவ்வளோ தூரம் நாங்கள் போக முடியும். மெட்ராஸுக்கு போகணும்னா சும்மாவா? மெட்ராஸுக்கு போகணும்னா சும்மாவா? சரி, அவருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா வைங்களேன். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு என்ன சொல்றீங்க? அவருக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கட்டும் தான் சொல்லுவோம். நல்லா இருக்கட்டும்னு சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய வருத்தமான ஒரு விஷயம் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க கல்யாணம் ஆகிற விஷயத்த. எஸ்டிஆர் பார்த்தாருன்னா கண்டிப்பா சொல்லுங்க. எல்லாருக்கும் பத்திரிகை கொடுங்க. எல்லா ஊர்ல எல்லாரும் வந்துடுறோம் நாங்க எல்லாரும். அப்படிதானே? அவ்வளவுதான். சரிங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மைக் சுதாகர்.